எத்தனை தான் இருந்தாலும் முத்து அருணுக்கு ஓடி ஓடி உதவி செஞ்சாலும், ஆனால் அருண் வந்து முத்துவை ரொம்பவே மதிக்கிறது இல்லை. அவனை ஏதோ ஒரு வகையில் சிக்க வைக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அருண் நினைக்கிறது முத்தை ஏதோ ஒரு வகையில் சிக்க வைக்கலான்னு நினைக்கிறது நடக்கவே நடக்காது. நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது சீதா வந்து பேங்கில் பணம் கட்டுறதுக்காக 5 லட்சத்தை எடுத்துகிட்டு போகிறா. ஆனால் அது வந்து சீதா வந்து எடுக்கலை. ஆட்டோக்காரர் வந்து பிளான் பண்ணி எடுத்துட்றான். அது தெரியாமல் சீதாவுக்கு ரொம்பவே கெட்ட பேர் வந்து வேலையை விட்டு நிப்பாட்டுற மாதிரி மேனேஜர் ரொம்ப ஓவராக திட்டுறாரு. அது வந்து மீனா பார்த்துறா. மீனா பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்குறப்ப சீதா சொல்லவே மாட்டேங்குது. இருந்தாலும் என்னன்னு சொல்லுன்னு சொன்னோடனே எல்லா டீட்டெயிலும் ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. ஆட்டோக்காரர் சொன்னோடனே கேட்டுட்டு முத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு எப்படி ஆயிடுச்சு சொன்னோன்னே முத்து யார் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறப்ப ஆட்டோக்காரர் வந்து ரொம்பவே அழுதாரு. இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னு. என்னடா ஆட்டோக்காரருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையே, எதுக்கு அழுகுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முத்து வந்து எல்லாமே கண்டுபிடிச்சி பார்க்குறப்ப ஆட்டோக்காரர் தான் அந்த 5 லட்சத்தை பிளான் பண்ணி எடுத்துடுறாங்க. ஏன்னா பணம் கொண்டு போன விஷயத்தை சீதாவுக்கு வந்து செக்யூரிட்டி ஆட்டோக்காரர் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த பணம் கொண்டு போகிறது தெரியும். அதனால் முத்து வந்து எப்படி என்னாச்சுன்னு பார்த்து கண்டுபிடிச்சோடனே ஆட்டோக்காரரு மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்கியிருந்தனால கட்ட முடியாதனால உடனே நாளைக்குள்ளே கணக்கு முடிக்கலைன்னா வீட்டில் இருக்கிற ஜாமானத்தில் பொறுக்கி போட்டுருவேன்னு சொன்னோடனே மனசில் இது பண்ணிவிட்டு இந்த பணம் கரெக்டாக கிடைக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு யாரோ ஒருத்தருக்கு கெட்ட பேர் போயிட்டு போகுது நம்ம நச்சுக்கி நல்லா இருக்கலாம் அப்படின்ட்டு அவங்க கொண்டு இந்த பணத்தை கட்ட பார்க்குறான். அது வந்து எப்படியோ முத்து கண்டுபிடிச்சிட்றான். அது பணத்தை வாங்க வந்து வட்டிக்கார கட்ட வேலை செய்கிறது மீனாவோட தம்பி சத்யா தான் வசூல் பண்ண வர்றா. அது அவன் ரவுடிகளை கூட்டிகிட்டு வந்ததுனால முத்துக்கு பிடிக்காம நீ செய்கிறதெல்லாம் தப்பு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ எல்லாம் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு போயிடுறான். நீ கொஞ்ச நாளைக்கு கோஆப்ரேட் பண்ண, நான் இந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிச்சு விட்றேன், அங்கே அவங்க வந்து பணம் டார்ச்சர் பண்ண வேண்டாம்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு முத்து கேட்குறான். அவன் சத்யாவும் சரின்னு சொல்லிடுறான். போய் போலீஸ் ஸ்டேஷனில் இந்த பணம் தானாக கிடைச்ச மாதிரி கண்டுபிடிச்சி எடுத்து கொடுத்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணி ஆட்டோக்காரன் ஒரு சூழ்நிலையில் திருடிட்டான். அது வந்து அவனுக்கு அட்வைஸ் பண்ணி நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்போ பண்ணது தப்பு அல்லவா, நீ இப்போ எடுத்துகிட்டு வந்தது இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையிலேருந்து எடுத்துகிட்டு வர, அது வந்து தப்பு. அந்த பொண்ணு எவ்வளோ மனசு கஷ்டப்படும், நீ நல்ல நிலைமையிலேருந்து நல்லா வளர்ந்தோடனே இது பண்ணு, இங்கே வர்ற பேரெல்லாம் அவமானமெல்லாம் உனக்கு தான் சேரும் அது அப்படின்னு சொல்லி சத்யாவுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு அவங்களையும் நீங்கள் இனிமேல் ஒழுக்கமாக சம்பாதிக்கிற வேலைக்கு பாருங்க, நான் கார் ஒன்று வச்சுருக்கிறேன், அந்த காருக்கு ஆக்சிஜன் டிரைவருக்கு கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கூப்பிட்றேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்காரம்மாவோட போய் பூ கட்டி சம்பாதிங்க, இப்படி யாரோ ஒருத்தரெல்லாம் சம்பாரித்து வாழ்ந்தால் தான் நம்ம வாழ முடியும், இல்லாட்டி வாழ முடியாது. கந்து வட்டிக்கு பணம் வாங்கினீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இந்த மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு நிற்கணும், அடுத்து திருட வேண்டிய ஒரு நிலமை வந்துடும். அதனால் நீங்கள் இப்படி இனிமேல் புத்தியை பொழைச்சிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு முத்து அட்வைஸ் பண்ணுறதை பார்த்துட்டு சரி இனிமேல் நான் திருந்தி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி இருக்க டிராஃபிக் போலீஸு தன் பொண்டாட்டி தப்பே செய்யலைன்னு நிரூபிக்காமல் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல இந்தாங்க ஜாமீன் சொல்லிட்டு பண்ணிட்டு அவளுக்கு வறுமை கோவம் சீதாளுக்கு. என்னடா நம்ம மாமா இவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணார் எடுத்தார், ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் நீ தப்பு செஞ்ச மாதிரியே தான் பேசிட்டு அலையிறாரு அப்படின்ட்டு சீதாளுக்கு கோவம் வருது. ஆனால் சீதா செஞ்சது தப்பு தான். அண்ணா முத்து வந்து இந்த பிரச்சனைலேருந்து தீர்த்து வச்சப்போ முத்துக்கும் நன்றி சொல்லாமலேயே போவான். அந்த அருணும் அதே மாதிரியாவே விரைச்சிக்கிட்டு நிற்பான். இவன் எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வகையில் யாராவது ஒருத்தருக்கு நல்ல பேர் வாங்கிட்டு நல்லது பண்ணிகிட்டே தான் இருக்கிறான், நம்ம தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் இதாகிடுது. ஆனால் அருண் போய் அந்த மேனேஜர்கிட்ட சீதா தப்பு செஞ்ச மாதிரியே தான் பேசிட்டு அவளுக்கு இந்தாங்க ஜாமீன் முன் ஜாமீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறப்ப பார்த்தா அப்போலாம் தன் பொண்டாட்டி தப்பு செஞ்சுட்டா அப்படிங்கிற மாதிரி தான் ஆகுது. ஆனால் முத்து அப்படியெல்லாம் இல்லை, திருடனை கண்டுபிடிச்சி அந்த பணத்தையும் கொண்டு போய் கொடுக்கறது இல்லாமல் இனிமேல் இப்படியெல்லாம் யாரையும் அவதூறாக எடுத்துகிட்டு பேசாதீங்க, வேலை எவ்வளோ வருஷமாக இங்கே நல்லதே மட்டும் செஞ்சுட்டு நல்லா நேர்மையாகவும் வாழ்ந்துட்டுருக்கிறா, ஏன் திடீர்னு அவமானப்படுத்தி பேசுகிறது தப்பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு சரி அப்படின்ட்டு போலீஸ் வாங்க இன்னும் உள்ள ஃபார்மாலிட்டிஸ் எல்லாருக்கும் முடிச்சு கொடுக்கலான்னு சொன்னோன்னே முத்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இந்த அருண் இருந்துட்டு இவன் எங்கே போனாலும் எல்லாத்துக்கும் ஏதோ ஒன்று நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறா, இவனை ஏதோ ஒன்று பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் வந்து அருண் இருந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த பணத்தை அவன் தான் எடுத்து இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பழி போட எண்ணத்தில் இருக்கிறான். முத்துவை வந்து அருணும் சீதாவும் பாராட்டாட்டியும் நன்றி சொல்லாட்டியும் ஊரே அவனை பாராட்டி
எல்லா விதத்துலேயுமே அவன் நல்லது செஞ்சுட்டு தான் இருக்கிறான். முத்து போய் அவங்க அப்பாக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறான். இப்படிதான் டிரைவர் தான் எடுத்தார் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்கிறான். இதே ரோகிணி கேட்டுகிட்டே இருந்துட்டு போய் சீதா கிட்ட ஒன்றுக்கு 9 அருணுகிட்டையும் சீதா கிட்டையும் இது உங்கள் மாமனோட பிளான், அவன் தான் இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணி இது பண்ணியிருக்கான். இப்போ நல்லவனாட்டம் நடிக்கிறான். நீ உங்கள் அக்காவோட பேசணுங்கிறதுக்காகவே இப்போ நல்லவனாட்டம் நடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான். ஆனால் அவன் தான் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்லி சீதாவும் அருணுமே முத்து மேலே ரொம்பவே கோபத்தில் இருக்கிறாங்க. அது சீதா போய் முத்துவை நேரடியாகவே கேட்குறேன், நீ இந்த பணத்தை திருடிட்டு நீ அந்த ஆட்டோ டிரைவர் மேலே பழி போட்டதும் இல்லாமல் இப்போ எங்களையும் பிரிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சீதா முத்துவை கேள்வி கேட்குறான். எப்படியாச்சும் ரோகிணி இந்த விஷயத்தை வச்சு அருணையும் முத்தையும் ரொம்பவே விரிசல் உண்டு பண்ணுவான்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.